வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ஆமா, பிரஷ் காணாம போயிடுச்சு. யாரோட பிரஷ்? சாண்ட்ராவோட பிரஷ். அப்ப அது ஒரு சீக்ரெட் டாஸ்கா இருக்குமோ, ஒருவேளை பிராங்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பண்ணாங்க. அதுக்கு ஒரு குறும்படம் போட போறாங்க நாளைக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்காங்க. ஏமா பிரஷ் காணாமலாம் பிரச்சனை பண்ணுவீங்களாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது பெரிய இஷ்யூவாக்கி சபரிக்கு எதிராக அதை திருப்பி விட்டுருக்காங்க சாண்ட்ரா அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முதல் காரணம் கனி வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அதனால வந்து இது ஈஸியா தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா என்னெல்லாம் பண்ணிருப்பார் சபரி அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பாடு போட்டு சாப்பிடாம இருந்து இப்பதான் சாப்பிடுறாங்க. சோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ சாண்ட்ரா வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னோட பிரஷ் காணாம போச்சு, எங்க போச்சுன்னே தெரியலன்னு கத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து கம்ருதீன் சொல்லியிருக்காரு. கம்ருதீன் வந்து நான் தேடி தரேன் அப்படின்னா அவன் தேடல. அதுக்கப்புறம் வினோதும் வேற யாருமோ வந்து அது அந்த சிங்க் உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாத்ரூமுக்கு நம்ம தனி திறந்து விடல அதுல இருக்குன்னு சொல்லி அதை அடைச்சுன்றது சொல்லி எடுத்து வச்சுதான் சொன்னாங்க. அப்புறம் ஒரு 2 பிரஷ், ஒரு நாக்கு வலிக்கிறது இதெல்லாம் வந்து சபரி ஒரு கவர்ல போட்டு வச்சிருந்தாரு. அதை கொண்டு காட்டினாரு. அப்ப கனி என்ன சொன்னாங்கன்னா, இல்லங்க இது என்னோடது, இது நான் தான் பழசுன்னு தூக்கி போறேன் அப்படின்னாங்க. அது உங்க பிரஷான்னு இவங்க சாண்டாட்ட கேட்ட அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது உண்மை. ஒருவேளை கனி ஒத்துக்கலைன்னா சாண்ட்ராவோடது அவங்களே வந்து குப்பை தொட்டியில போட்டு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னாரு. அதுக்கப்புறம் இல்ல இல்ல நம்ம இவங்க எடுத்தாங்க, திவ்யா வந்து போட்டாங்க குப்பையில. சோ இது இவங்க பிராங்க் பண்றதா போட்டாங்க போது நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதை விட்டாரு இவரு நம்ம சபரி. சபரி சொன்ன உடனே நம்ம இவரு பிரஜன் வந்து அது பெரிய பிரச்சனை ஆயிட்டு. ஏங்க இவங்க திவ்யா போட்டதை நீங்க பாத்தீங்களா, இல்ல சாண்ட்ரா போட்டாங்க நீங்க பாத்தீங்களா, எப்படி அதை பிராங்க் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க? இது பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க் நினைச்சீங்களா? பிக் பாஸ் கொடுத்தது டாஸ்க்குங்க, பிராங்க் வேற டாஸ்க் வேற, அது உங்களுக்கு தெரியாத வித்தியாசம் தெரியாதா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சாரு. சோ இப்படி பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல சபரி வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. கேப்டனா அவர் வந்து ரொம்ப குழப்பி, இந்த பக்கம் சண்டை, அந்த பக்கம் சாண்டா வந்து என்ன பழிவாங்க பாத்துட்டாரு. கனி மட்டும் ஒத்துக்கலன்னா இவன் என்ன பண்ணிருப்பான்? ஏன்னா சாண்டா என்ன கழுவி ஊத்திருப்பாங்க, என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க, நான் பெரிய பிரச்சனையில போய் மாட்டின்னு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஆனா ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இதுல ஒரு கன்க்ளூஷன் வந்தாங்க. நாளைக்கு குறும்படம் போடட்டும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யார் அந்த பிரஷ ஒளிச்சு வச்சாங்க, இல்ல யாரு கொண்டு போய் அந்த பாத்ரூம்ல போட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. பட் சாண்ட்ரா கதறி எழுது கெமியெல்லாம் கட்டி பிடிச்சி என்னென்னமோ பண்ணிட்டாங்க. பட் இப்ப வந்து வியானா கிட்டே சமாதான பேச்சுவார்த்தை, பார்வதி சமாதானப்படுத்துறாங்க. இப்ப இவ்வளவு பேர் சமாதானப்படுத்தி அவங்க பெருசா சமாதானம் ஆன மாதிரி தெரியல. ஒரு பிரஷுக்கு இவ்வளவு அலப்பறையா? அதுக்கு வந்து ஒரு குறும்படம் வேற. என்னத்தான் நான் சொல்றது போங்க, அது குறும்படம் போட்டு என்னத்த பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் இவரு விஜய் சேதுபதி அதை எப்படி கன்வின்ஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறது இன்னும் ஒரு பெரிய விஷயம். ஒரு பிரஷுக்காக அடிச்சுக்கிறாங்களப்பா அப்படின்னு தான் சிரிக்கதா. ஏன்னா ஒரு பிரஷ் காணாம அடுத்த பிரஷ் வாங்கி எடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. இதுல இது ஒரு பெரிய கண்டென்ட் ஆகுறீங்களே அப்படின்னு தான் தோணுச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.